வயசானவங்க மட்டும் இல்லங்க. உடல் சோர்வா இருக்கிற பலரும், எங்கேயாவது மாடிப்படி ஏறணும் அப்படின்னு நெனைக்கும்போது, இந்த எஸ்கலேட்டர பார்த்தோனே, "ஐயா! ஜாலிப்பா! பொறுமையா போய் எஸ்கலேட்டர்ல போயிரலாம். ஓ கால் வலி இல்லாம நிம்மதியா போய் ஏறி மேல போயிரலாம்." அப்படின்னு நெனைக்க தோணும். அந்த மாதிரி நேரத்தில போய் நிக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த எஸ்கலேட்டர் ஓடவே ஓடாது. பல நேரங்கள்ல இது நடந்திருக்கு. "இது பழுதடைந்துள்ளது. சிரமத்துக்கு வருந்துகிறோம்." அப்படின்னு ஒரு போர்டு எழுதி பக்கத்தில வச்சுட்டு போயிருப்பாங்க. எல்லாம் நம்ம நேரம் அப்படின்ட்டு நாம என்ன பண்ணுவோம், டைம் மேல கோவிச்சுக்கிட்டு நம்ம வேலைய பார்த்துக்கிட்டு போவோம். சில நேரங்கள்ல அதிர்ஷ்டவசமா அந்த எஸ்கலேட்டரு ரன்னிங்ல இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில பார்த்தீங்கன்னா, கூட்டம் அல மோதும். ஒருத்தர் முதுகுல ஒருத்தரோட பின்னாடி வர்றவங்களுடைய முகத்த வச்சு அழுத்திக்கிட்டு, அமுக்கிக்கிட்டு போ வேண்டியதா இருக்கும். இதில வேற நெறைய பேரு வெயில்ல சுத்திட்டு வர்றவங்களுடைய வியர்வைகள வேற நம்ம முகர வேண்டிய ஒரு சூழ்நிலை வேற வரும். என்ன பண்றது? ஆனா பாருங்க, இப்போ இந்த மாதிரி நேரத்தில பாருங்க, இப்டி யாருமே இல்லாம எம்ப்டியா இந்த எஸ்கலேட்டர் போற ஒரு நேரமும் இருக்கு. இதுவும் என் கண்ல பட்டுது. சரி உங்களுக்கு சொல்லுவோமேன்னு சொல்ட்டேன். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன்.